ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அவர்கிட்ட எப்படி பேசுகிறது, எந்த மாதிரி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஏன்னா உங்கள் அக்கா என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கூட பேசினது கிடையாது. ஏன்னா இப்போ நிச்சயம் நடந்து 3 மாதம் ஆயிருக்கு. 3 மாதத்தில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பேசுகிறதுக்கு. எனக்கு அப்போயே சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ ஒரு பேசுகிறதுக்கு ஒரு தயங்குற பொண்ணாக இருந்தாலுமே, அவங்களுக்கு ஒரு இது இருந்தாலுமே, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம்னாச்சும் பேசிட்டு வைப்பாங்க. ஆனால் உங்கள் அக்கா நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் வேலை இருக்குது, ஏதாச்சும் ஒரு சொல்லி தான் என்னை அவாய்ட் பண்ணாங்க. அப்போயே நான் நினச்சேன், சரி அவங்களுக்கு ஏதோ பர்சனலாக பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கல்யாணம்னா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு இது மாதிரி அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கண்டிப்பாக நிச்சயம் இதெல்லாம் நான் நடந்திருக்கிறதுக்கு எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க சொல்லியிருந்தா நானே கூட அந்த பையனோட சேர்த்து வச்சுருப்பேன். என் வீட்டிலேயே பேசி கூட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். எனக்கெல்லாம் ஏன்னா அவங்க விரும்பியிருக்காங்க. ஒருத்தவங்க விரும்பினவங்கள போய் அதை நம்ம இது பண்ணி லைஃப் பார்ட்னர் ஆக்கணும்னா, அவங்க நம்மளோட சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் நானும் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த ஸ்டேஜில் தான் உங்கள் அக்காவும் இது மாதிரி போயிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உங்கள் அப்பா இன்ஃபர்மேஷன் சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு, அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அவங்க ஏற்கனவே யாரையா விரும்பியிருக்காங்க, அது ஏதோ பிரச்சனையில் இருந்திருக்கு, அதனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதான் உண்மையும் கூட. அக்கா இது மாதிரி விருப்பம் அவங்களுக்கு இல்லை தான், இல்லாமல் தான் அவங்க இது பண்ணது. எனக்கு தெரியும், அது இந்த மாதிரி அக்காவுக்கு இந்த மாதிரி விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படின்னோடனே சரி சரி விடுங்க, எது இருந்தாலும் நம்ம இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் நம்ம 2 பேரும் இனிமேல் ஒரு புதுசாக ஒரு நம்ம ஒரு இதை தான் ஆரம்பிக்கணும். ஒரு உறவுங்கிறது நம்ம நம்மளை நம்பி அம்மா அப்பாவும் சரி, அவங்களும் ஒரு சந்தோஷமாக ஒரு இதாக இருக்கணும். எனக்கு அதுதான் நான் எதிர்பார்க்குற விஷயம். ஏன்னா அவங்க ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாது. என்னை பொறுத்தளவில் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா உங்கள் அக்கா செஞ்சதுனால உங்களை பேசுகிறதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது. அப்பா சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் அப்பா இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு. இதில் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கோ இல்லை உங்களை இது பண்ணுறதுக்கோ இதில் எந்த ஒரு விஷயமே இல்லை. அந்தளவுக்கு கூட பக்குவப்படாத ஆள் நான் கிடையாது. அம்மாவும் அதான் சொன்னாங்க, அந்த பொண்ணு என்னடா பண்ணும், அந்த பொண்ணு பண்ணதுக்கு, அவங்க அக்கா பண்ணதுக்கு அப்படின்னு என்கிட்ட அவங்களே பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னோடனே சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச இடங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். இருந்தாலும் எனக்கு முதல் நாள் பேசுகிறப்ப கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அக்காவுக்கு இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்ததுனால என்னால் ஒரு இதாக பேசுகிறதுக்கு முடியலை. அவரும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாரு, இது மாதிரி நீ பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குறீங்க எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் முடிவு பண்ணேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசணும். அம்மா மறுநாள் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இது மாதிரி அக்கா செஞ்சதுக்காக நம்ம தான் இது பண்ணணும். அதனால் நீ அந்த பையனை நல்லா பார்த்துக்கணும், ஒரு லைஃப்பை கொண்டுட்டு போகணும். அந்த பையனுக்கு பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, வீடெல்லாம் இருக்குது, பேங்க்கில் மாதம் 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கிற பையன்தான், எதாக இருந்தாலும் ஒரு பொறுமையாக ஒரு ஹேண்டில் பண்ணுற பையன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவரை நல்லபடியாக நீ உன் லைஃப்பில் கொண்டு நல்லபடியாக பார்த்துக்கணுமா, அதை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே சரி சரிம்மா, அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் இதை நம்ம எதையும் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் வந்து சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து அவரை பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசுகிற விதம் ஒரு நாளுக்கு நாள் அவர் வந்து ஒரு கேரிங்காக எல்லாமே இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே என்னை பார்க்க வருவார். அதெல்லாம் வந்து ஒரு பார்க்க வர்றப்ப எனக்கு பிடிச்சது சாப்பிட்றது வாங்கிட்டு வர்றது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் அதை ஒரு எனக்காக பார்த்து செய்கிற அந்த ஒரு கேரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் வந்து நான் எதிர்பார்த்தேன். நம்மளுக்கு அப்படி இருந்தால் தானே ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.